வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஏன் கேட்குறேன் அப்படின்னா, நம்ம சேனல்ல வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் எந்த ஒரு வீடியோ நான் போடவும் இல்லை, எந்த ஒரு நிறுவனத்துக்கு நான் ப்ரொமோட் பண்ணவே இல்லை. என்ன காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நம்ம கடந்து வந்த பாதைகள் அப்படி சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு நான் கிட்டத்தட்ட ஒரு 15 நிறுவனங்கள் நான் ப்ரொமோட் பண்ணேன். இப்ப எந்த நிறுவனமும் கிடையவே கிடையாது, எல்லாமே க்ளோஸ்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு நிறுவனம் தடுமாறி போயிட்டு இருக்குது. ஒரு நிறுவனம் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்குது, நாங்கெல்லாம் 5 வருஷம் 6 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், ரன் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி ஏதோ போயிட்டு இருக்குது. இன்னொரு நிறுவனம் அப்படி ஏதோ ப்ராடக்ட் நாங்க கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஒரு நிறுவனம் வந்து போயிட்டு இருக்குது. ஒரு நிறுவனத்துக்கு ஒரு டைம் பிளாக் மார்க் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது பல நிறுவனங்களுக்கு அது புரியறது இல்லை. சில அவங்க வந்து சம்பாதிக்கணும்னு ஸ்டார்ட் பண்றாங்களா இல்ல மக்களை ஏமாத்தணும் ஸ்டார்ட் பண்றாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்படி இருந்தும் இன்னும் பல நண்பர்கள் பாத்தீங்கன்னா போய் அந்த ஆர்ஓஐ கான்செப்ட்ல தான் இன்னும் போய் விழுந்துகிட்டே இருக்கீங்க. நான் அதனால தான் எந்த ஒரு நிறுவனத்தை நான் ப்ரொமோட் பண்றதே இல்லை. உங்களுக்கே தெரியும், நான் 10 மாசம் ஆச்சு நான் வீடியோ போட்டு. அப்படின்னு ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்தியாவும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி நம்ம நண்பர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. யாராவது கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வாங்குவாங்க, இல்லீகலாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அது கன்ஃபார்மா. அப்புறம் கொஞ்ச நாள் கொண்டு போவாங்க, அப்புறம் இழுத்து மூடிடுவாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா டெக்னிக்கலா என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஆர்ஓஐ கான்செப்டை வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் இந்த மாதிரி கொடுத்தா பிரச்சனையாகும், அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிரும், ஃப்ரீஸ் ஆயிரும் அப்படின்ட்டு இப்போ என்ன டாலர் கான்செப்ட் போயிட்டாங்க எல்லாருமே. இதுனா உங்களுக்கு பிரச்சனையே வராதுல்ல, யாரும் எந்த இஷ்யூ வராது. இந்த மாதிரி ப்ராடக்ட் இஷ்யூவோ இல்லை டேக்ஸ் இஷ்யூ எதுவுமே வராது. கம்பெனியை எக்காரத்தை கொண்டு எதுவும் பண்ண, வெப்சைட்டை எதுவும் பிளாக் பண்ணவும் முடியும். ஏன்னா எல்லாமே டாலர் கான்செப்ட்னால இந்தியாவுக்கு போடுற டேக்ஸ் எல்லாமே கரெக்டாக போயிடும் அப்படிங்கிற இப்போ அந்த மாதிரி கான்செப்ட் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதம் இல்லைன்னா 8 மாதம். ஏன்னா கொடுக்க முடியாது, கண்டிப்பாக கொடுக்கவே முடியாது, உறுதியாக கொடுக்க முடியாது. ஏன்னா அப்படி இருந்து இன்னைக்கு பல நண்பர்கள் இன்னும் எனக்கு வந்து நிறைய ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் நிறைய ஃபோன் நம்பர் நான் சேவ் பண்ணியிருக்கேன். அவங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த ஆர்ஓஐ கான்செப்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சு பண்ணிக்கோங்க. ஏன்னா அது உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான். நான் அது சொல்ல பாட்டு இருந்தாலும் அனுபவத்துல நான் சொல்றேன். சில இப்ப ஏன் நான் வந்து இந்த வீடியோ நான் இப்ப ஏன் பேசுறேன், நீங்க என்னென்னமோ நிறுவனத்தை நீங்க பண்றீங்க, ஒரு நல்ல நிறுவனம் கிடைச்சிருக்குது, அதை நீங்க ஜாயின் பண்ணி அழகா நீங்க ஒர்க் பண்ணலாம். ஏன்னா கரெக்டா பக்காவா லீகலா பண்றாங்க. நான் கெட்டுற அமௌண்ட் கரெக்டான ப்ராடக்ட் கொடுத்து கரெக்டான வருமானத்தை கொடுத்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட 6 வருஷமா நாங்க இதுல ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட உண்மையிலே சொல்ல போனா நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணேன். சரி நம்ம வந்து நம்ம பேர்ல இது இருக்கக்கூடாது, அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பேர்ல இருக்கக்கூடாதுன்னு என்னுடைய அப்பா பேர்ல மாத்திக்கிட்டேன். அப்புறம் என்னுடைய அம்மா, ஒய்ஃப், இந்த 3 பேரும் இந்த நிறுவனத்துல ஒர்க் பண்றாங்க. இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, எத்தனை வருஷமா இதுல சம்பாதிக்கிறாங்க, எங்களுடைய முதலீடு எவ்வளவு அப்படிங்கிறது A to Z இந்த வீடியோல நான் தெளிவா சொல்றேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் தயவு செய்து, உங்களுக்கு விருப்பம் மனப்பூர்வமா நீங்க விரும்புறீங்க அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, நீங்க ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிக்கிட்டு இது கரெக்டா ரன் ஆகுதா இல்லையா அப்படின்னு நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க. இதுல யாரையும் நான் வற்புறுத்தவே கிடையாது. இருக்கிற ஃபேக்ட் உங்களுக்கு நான் ஆதாரபூர்வம் இதுல நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ எங்க ஃபேமிலி இதுல எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத, அதே மாதிரியே எங்களை நம்பி ஜாயின் பண்ற நண்பர்லாம் எவ்வளவு சம்பாதிங்க அப்படிங்கிறத நான் இதுல ஆதாரபூர்வமா காட்டுறேன். விருப்பம் இருந்தா மட்டும் ஜாயின் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த டாலர் கான்செப்ட் அதெல்லாமே கொஞ்சம் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்துடாதீங்க. ஏன்னா நாங்கள் அனுபவத்தில் சொல்றேன் சரிங்களா. ஏன்னா லீடர்ஸ் ஆகிய நாங்கள் வந்து ஓகே ஓரளவுக்கு நாங்கள் சம்பாரிச்சிடுறோம். ஆனால் நம்மளை நம்பி வர்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட 100க்கு 90% லாஸ் அப்படிதான் போயிட்டு இருந்த ஆர்ஓஐ கான்செப்ட் லைஃப் லாங் கொண்டு போகவும் முடியல. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறுவனத்தை நீங்கள் நல்லா நல்லா புரிஞ்சுக்கிட்டு, இந்த பிளான் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அதாவது இல்லை ஒர்க்கிங் இருக்கு ப்ளஸ் நான் ஒர்க்கிங் இருக்குது. கெட்ட அமௌண்ட்டுக்கு ப்ராடக்ட்டும் கொடுத்துட்றாங்க. இதில் நான் ஒர்க்கிங் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரி எப்படி வருமானம் எல்லாமே உங்களுக்கு மீட்டிங்கில் எவ்ரி சண்டே உங்களுக்கு நடக்கும். ஸோ குரூப்பில் வந்து அந்த ஜூம் மீட்டிங் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. மீட்டிங் அட்டன் பண்ணுங்க. பிளான் பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க
கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் தேவையே இல்லை. சரிங்களா? சரி, ஓகே. எந்த நிறுவனம் அப்படின்னா இதாங்க, வீமா மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு திண்டுக்கல்ல நாங்கள் இதில் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயர், அதாவது 2025 18/3/2025 ஜாயின் பண்ணேன். ஸோ நேற்று தான் 18/3/2025 கரெக்டாக 1 இயர் முடிஞ்சு. ஸோ இதில் எங்கள் ஃபேமிலி, என்னை தவிர எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னுடைய மனைவி, அம்மா, அப்பா 3 பேர் இதில் எவ்வளோ சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க, இப்போ எவ்வளோ வாங்குறாங்க, இவங்களோட முதலீடு எவ்வளவு அப்படிங்கிறத நான் A to Z இதில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் கீழே வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்குறேன். என்னுடைய ஃபோன் நம்பர் எல்லாத்துக்குமே தெரியும். அதை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ என்னுடைய மனைவி எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். நண்பர், இதுதான் என்னுடைய மனைவியுடைய ஐடி. ஸோ இது எல்லாமே அவங்களுடைய ஓன் வெப்சைட் தான். லாஸ்ட்டாக எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், 2020 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த நிறுவனம். சரிங்களா? 2020 இந்த நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட இப்போ 6 வருஷமா சக்சஸ்ஃபுல்லாக எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல், ஏன்னா மெயினாக வித் ட்ராவல் கரெக்டாக ப்ராப்பராக கொடுக்குற நிறுவனம் எனக்கு தெரிஞ்சு இது பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இதில் நாங்கள் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு. எப்போ ஜாயின் பண்ணோம் அப்படிங்கிறது இங்கே பாருங்கள். நான் ப்ரொஃபைலை டச் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக அவங்களுடைய அக்கௌண்ட் டைரக்ட் கவுண்ட் அவங்க வந்து ரெஃபர் பண்ணது 2 பேர் தான் ரெஃபர் பண்ணாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், எப்போ ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா 17 மார்ச் 2025 ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இவங்களுடைய வருமானம் எவ்வளோ அப்படின்னு கிட்டத்தட்ட 49 வாரம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ 1 இயர் ஆயிடுச்சுன்னா இடையில ஒரு 2 மாதம் லீகல் பிரச்சனை, அந்த லீகல் வந்து கரெக்டாக லீகலாக கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் சைடில் எல்லாமே கிளியர் பண்ணாங்க. அந்த 2 மாதம் தான் கொஞ்சம் பெண்டிங்காக இருந்தே தவிர மற்ற எப்போவுமே இதில் பெண்டிங் ஆனதே கிடையாது நாங்கள் ஜாயின் பண்ணலேருந்து. சரி, இப்போ இவங்க மை பேமெண்ட் அப்படின்னு நீங்கள் ஆப்ஷனில் போனீங்கன்னா இங்கே பாருங்கள், இதெல்லாம் வாரம் கிட்டத்தட்ட வாரம் கிடைக்கிற சேலரி இந்த 3104, 3088 இப்படியே கிட்டத்தட்ட ஒரு வாரம் இது கிடைக்கிற சேலரி. சரிங்களா? இது எல்லாமே கிட்டத்தட்ட 45 வாரம் இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு. அப்போ வாரத்துக்கே உங்களுக்கு வந்து ஒரு 3400 அப்போ மந்த்லி கணக்கு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 13,000 சம்திங் வந்து எங்களுடைய மனைவி இந்த வீமா நிறுவனத்தில் வாங்கியிருக்கிறாங்க. இவங்க ரெஃபர் பண்ண நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2 பேர் தான். அதான் இதுங்க இந்த நிறுவனத்துடைய ப்ளஸ் பாயிண்டே அதுதான். வெறும் 2 பேர் தான் ரெஃபர் பண்ணாங்க. அந்த 2 பேர் ரெஃபர் பண்ணதுல நானும் ஒரு ஆள். ஸோ நான் டீம் எடுத்துட்டு போறேன். எனக்கு கீழே பல லீடர்ஸ்கள் டீம் எடுத்துட்டு போறதுனால கிட்டத்தட்ட 5 லெவல் வரைக்கும் நமக்கு வந்து இன்கம் கரெக்டா. அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணா மட்டும்தான் வருமானம். ப்ராடக்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னா வருமானம் கிடையாது. ஸோ அதுதான் இதோடைய கான்செப்ட். இதோடைய இதில் நான் ஒர்க்கிங் இருக்குது, ஒர்க்கிங் பிளான் இருக்குது. சில நான் ஒர்க்கிங் இந்த நிறுவனத்தை பொறுத்தளவு ROI கான்செப்ட் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. இந்த நிறுவனத்தை பொறுத்தளவு 2 மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். ஒன்று, நீங்க வந்து ஒர்க் பண்ண நான் ரெடியா இருக்கிறேன், உழைப்பு நான் போடுறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் அப்படின்னா நீங்க தாராளமாக இந்த நிறுவனத்தை நம்பிக்கையா நீங்க எடுத்து பண்ணலாம். அதர்வைஸ் என்னால் ஒர்க் பண்ண முடியாது சார், என்னால் ரெஃபர்லாம் பண்ண முடியாது அப்படின்னா, உங்களால் பொறுமையாக இருக்க முடியும் அப்படின்னா தாராளம் இந்த நிறுவனத்தை நீங்கள் எடுத்து பண்ணலாம். சரிங்களா? கிட்டத்தட்ட இது வந்து என்னுடைய மனைவியோடைய ஐடி. இப்போ என்னுடைய ஐடி, அதாவது இப்போ என்னுடைய ஐடி கிடையாது, என் பேரில் அந்த ஐடி இருக்கும். பட் எல்லா டீட்டெயில்ஸும் என்னுடைய அப்பா பேர் அதில் இருக்குது. ஏன்னா நான் அதில் பண்ணல. ஏன்னா நமக்கு வந்து அது இந்த இன்கம் டேக்ஸ் பிரச்சனைலாம் வரும் அப்படின்னால நான் வந்து, ஏன்னா என்னுடைய பணிக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம வந்து சேஃபா இருக்கிறது பெஸ்ட்னால என்னோட ஐடி எல்லாமே என்னுடைய அப்பா பேருக்கு நான் மாத்திட்டேன். அப்ப என்னோட ஐடியில நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. ஓகேங்க, இதுதான் என்னுடைய ஐடி. பேர் மேலே இருக்கும் பாருங்க, சிவான் இருக்குது. இந்த இருக்கா மேல சிவான் இருக்குது.
டோட்டலாகவே இது எங்கள் அப்பா பேருக்கு மாதிரி. ஏன்னா இதையும் நான் பேர் மாற்ற சொன்னேன். சார் அப்படி பண்ண முடியாது, அது டிஃபால்ட்டாகவே இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன நேம் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். வேணா அக்கௌண்ட் நேம் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொன்னோன்னே நான் அக்கௌண்ட் நேம் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டேன். சரிங்களா? சரி, ஓகே. அப்போ எனக்கு வர அமௌண்ட், அதாவது எங்கள் அப்பாவுக்கு வர அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா, மை பேமெண்ட் நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், வாரம் 5328 ரூபா வாரம். நல்லா தெரிஞ்சுக்கோ, வாரம் 5328 ரூபா. அப்போ இது மந்த்லி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 47 வாரம் இதே மாதிரி அமௌண்ட் வாங்கியிருக்கிறேன். சில 47 வாரம் இதே மாதிரி அமௌண்ட் வந்திருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் போட்ட முதலீடு மட்டுமே வெறும் 369 தான். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் நான் கட்டினேன். நல்லா தெரிஞ்சுக்கோ, ஃபர்ஸ்ட் டைம் 369 ரூபா செலுத்தி ஆயில் புல்லிங் பாக்கெட் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் பணமே ஒரு பைசா நான் கட்டவே இல்லை. இந்த 3 ஐடிக்குமே, இந்த 3 ஐடியும் சேர்த்து இப்போ மந்த்லி மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45,000 பக்கம் 1 இயரை வாங்கிட்டு இருக்கேன். அதனால தான் நான் அந்த வீடியோவை மேக் பண்ணேன். எந்தெந்த நிறுவனங்களையோ போய் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க, இதையாவது அவங்க பண்ணட்டும், ஒரு நல்ல ஸ்டாண்டர்டாக பண்ணட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில அந்த வீடியோவே நான் இப்போ என்னோட யூடியூப் சேனல் நான் பதிவு பண்ணுறேன். இது மற்ற நிறுவனம்னா இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் போட்டிருக்கவே மாட்டேன். சரி, ஏன்னா நான் இதை ரொம்ப அனலைஸ் பண்ணிட்டு நான் அந்த வீடியோவே நம்ம யூடியூப்ல ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இருந்தாலும் இடையில ஒரு பயம் இருந்துச்சு. சரி, பொறுமையாகவே நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் பொறுமையாகவே இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப அனலைஸ் பண்ணேன். ஸோ நம்ம அட்மின் சைடு நான் பேசினேன். பர்ஃபெக்டாக சார் எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் பிளான் அப்பப்போ லைட்டாக, அதாவது இந்த அமௌண்ட்டில் எந்த பிரச்சனை இருக்குது, பட் லைஃப் லாங்காக கொண்டு போகிறதுக்குண்டான பிளானை கரெக்டாக செம்மையாக பண்ணிட்டாங்க. உண்மையிலே அது பாராட்டக்கூடியது. ஒவ்வொரு விஷயத்தை ரொம்ப ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கேர்ஃபுல்லாக எடுத்து பண்ணுறதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த நிறுவனம் போயிட்டு இருக்குது. பல பேருக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. ஏன்னா பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆவரே கான்செப்ட்ல இன்னும் மூழ்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு லட்சக்கணக்கில் 20 லட்சம் 30 லட்சம்லாம் போட்டு அந்த கிரிப்டோன்னு சொல்லி போட்டு ஏமாந்துக்கிட்டே இருக்கிறாங்க. தயவு செய்து இனிமேல் அந்த மாதிரி தப்புகளை நீங்கள் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நிறுவனம், அதாவது நல்ல ஒர்க்கர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறுவனத்தை எடுத்து பண்ணி. இப்போ நிறைய பேர் அசிஸ் இந்தியா, ஓகே சூப்பர், அதே மாதிரி வெஸ்டேஜ் பண்ணுறீங்களா சந்தோஷம், டிரான்ஸ் இந்தியா பண்ணுறீங்களா சந்தோஷம். அதுவும் இது ரெண்டும் சேம் தான். பட் அதில் நான் ஒர்க்கிங் உங்களுக்கு கிடையாது, இதில் நான் ஒர்க்கிங் இருக்குது. முதன்மையான இது இதில் நான் ஒர்க்கிங் இருக்குது. பட் எப்படி எந்த மாதிரி அப்படிங்கிறத நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணி ஃபுல்லாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மீட்டிங்கு உண்டான வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறேன். விருப்பம் இருந்தால் உங்களுக்கு டவுட் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது இந்த நிறுவனத்தை பற்றி ஏதாவது சந்தேகம், அதே மாதிரி என்னுடைய அம்மா ஐடி இருக்குது. அவங்க மந்த்லி கிட்டத்தட்ட ஒரு 5,000 பக்கம் வாங்குறாங்க. ப்ராடக்ட் நம்ம கிடைச்சிருது. டீம் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குது. யாருக்கு எந்த இஷ்யூ இல்லாமல் கரெக்டாக கவர்மெண்ட் சேலரி மாதிரி நமக்கு 1ஆம் தேதி. ஆனால் எப்படி கவர்மெண்ட் சேலரி வருதோ 10ஆம் தேதிக்குள்ளே நமக்கு கம்பெனிலேருந்து கரெக்டாக கிரெடிட் ஆயிரும். மதியம் 2 மணிக்குள்ளே, ஏன் நைட்டு 8 மணி வரைக்கும் டைம். ஸோ அதுக்குள்ளே அத்தனை மெம்பர்ஸும் கரெக்டாக கிரெடிட் ஆயிடுது. ஸோ இதுதான் இதோடைய நிறுவனத்துடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. பிளானை அருமையாக வடிவமைச்சிருக்கிறாங்க. உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த வீமா அப்படிங்கிற நிறுவனத்துக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா வெளியே போவதற்கு வாய்ப்பே இல்லை. அதை நான் முதல்ல உங்களுக்கு காணித்தரமா சொல்லிடுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு பிளான் உள்ள இருக்குது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒருவேளை நீங்க வெளியே போறதா இருந்தா, இப்போ நீங்க கட்டுறீங்க கிட்டத்தட்ட இவ்வளோ அமௌண்ட், நீங்க இது முதலீடு கிடையாது, இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைப்பா நான் வெளியே போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு கட்டி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். ப்ளஸ் அதை விட உங்களுக்கு ஒரு 3% வேணால் எக்ஸ்ட்ரா லாபம் கிடைக்கும். அதோட தான் நீங்கள் வெளியே போவீங்க. இல்லை நான் வெளியே போக மாட்டேன், இதே நான் இது பண்ணுறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுற அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் மட்டும்தான் நீங்கள் இந்த நிறுவனத்தில் பொறுமையாக இருக்கணும். டீம் எடுக்கிறவங்கள பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எதுவுமே, டீம் எடுக்காத
நான் சுயமா சம்பாதிக்கணும், என்னால் அந்த உழைப்பு போட முடியாது சார், பட் என்னால் பொறுமையாக இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1.5 இயர்ஸ், அந்த 1.5 இயர்ஸ் உங்களுக்கு வருமானம் வரும். பட் நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் வந்து கிடைக்கிறது அபூர்வம். அந்த எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கணும்னா அது எப்படி என்ன ஏது அப்படிங்கிறது நாங்கள் உங்களுக்கு மீட்டிங்கில் ட்ரைனிங் சூப்பராக கொடுத்துருவோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். அதர்வைஸ் இந்த மாதிரி நிறுவனம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. சரிங்களா? ஸோ இதுதாங்க நாங்கள் பண்ணுற. நாங்கள் வெறும் 369 தான் நான் இது வரைக்கும் முதலீடு பண்ணோம். இந்த 1 இயரில் எங்களுக்கு கிடைச்ச வருமானம் மட்டுமே கிட்டத்தட்ட 5,50,000. 5,50,000. இது ஒன்று லைஃப் ப்ரூஃப். இந்த ஒரு ஐடி, மொத்தம் 3 ஐடி. எங்கள் அப்பா பேரில் ஒரு ஐடி, எங்கள் அம்மா பேரில் ஒரு ஐடி, எங்கள் ஒய்ஃப் பேரில் ஒரு ஐடி. இந்த 3 பேர் இதில் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. கீழே மிகப்பெரிய டீம் இருக்குது. கிட்டத்தட்ட அது நிறைய லீடர்ஸ் உள்ள நல்லா ஜாயின் பண்ணிடுறாங்க. நல்லா பிளானை புரிஞ்சுக்கிட்டாங்க. சார் சூப்பரான பிளான் உள்ள ஜாயின் பண்ணுறாங்க, டீம் எடுக்கிறாங்க. அவங்களும் டீம் எடுக்கிறாங்க, நாங்களும் டீம் எடுக்கிறோம். நல்லா சப்போர்ட் கிடைக்கும். அதே மாதிரி உள்ள வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏன்னா இப்போ எனக்கு கீழே போடுறது ஒண்ணுதான், இல்ல புதுசா வரவங்க உங்களுக்கு கீழே போடுறது ஒண்ணுதான். ஸோ இப்போ நம்மளை நம்பி ஜாயின் பண்ணா டீம் சப்போர்ட் ஃபுல்லா இனிமேல் தான் நான் ஸ்டார்ட் பண்ணவே போறேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மாசம் நான் வெயிட் பண்றேன்னா ஒரு காரணம் இருக்கும். ஸோ அந்த காரணத்தோட தான் நான் இப்போ ப்ரொமோட்டே பண்றேன். இது வரைக்கும் எனக்காக ஒர்க் பண்ண, இப்போ என்னை நம்பி ஜாயின் பண்ற நண்பர்களுக்காக நான் ஒர்க் பண்ண போறேன். அவங்களுடைய வருமானத்தை என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களோட வருமானத்தை அதிகப்படுத்தணும் தான் என்னோட அடுத்த டார்கெட். சரிங்களா? ஏன்னா ஏன் சொல்றேன் அப்படின்னா பிளான் அப்படி இருக்குது. உங்களுக்கு கொடுத்தா இப்போ என்னை நம்பி ஒருத்தர் ஜாயின் பண்றாங்கன்னா நீங்க ஒரு புதுசா வரீங்கன்னா அவரு கீழே போடுறது ஒண்ணுதான், எனக்கு கீழே போடுறது ஒண்ணுதான். அதே கமிஷன் தான் எனக்கு கிடைக்கும். அது ஏன் நம்ம கீழே போடணும்? அப்ப நம்ம கீழே ஜாயின் பண்ண அவங்களுக்கு கீழே போட்டாச்சுன்னா அவங்களுக்கு மேலதான் நாங்க இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு அதே அமௌண்ட் தான் லாபத்தை கிடைக்கும். ஸோ அதனாலதான் இப்ப என்ன பண்ணிட்டோம்னா நமக்கு நம்பி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கீழே நம்ம ஐடியா அப்படி போடணும். அதுக்கப்புறம் அவங்கள அப்படியே நான் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரியா கொண்டு போகலான்னு ஒரு பிளான். இது ஒர்க்கிங் மட்டும். நீங்க இல்லை சார் நம்ம ஒர்க்லாம் பண்ண முடியாது நம்ம வந்து அப்படின்னு நீங்க உங்களுக்கு தோணுச்சு, இது ஒரு பேங்கிங் மாதிரியா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பிரைவேட் செக்டர் மாதிரியா இந்த நிறுவனம். நீங்க பேங்க்ல எப்படி முதலீடு செய்றீங்களோ அதே மாதிரி அந்த முதலீடை வந்து நீங்க இதுல வந்து முதலீடு செய்யக்கூடாது. ப்ராடக்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் கரெக்டா வந்து வாரம் அது எப்படி அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து தெளிவா சொல்லிடுவோம். சரிங்களா? அதை நீங்க ப்ராடக்டை கரெக்டா பர்ச்சேஸ் பண்ணி அதை கரெக்டா நீங்க யூஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நீங்க ப்ராடக்ட் வாங்குறது முக்கியம் கிடையாது. அதை கரெக்டா நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 36 வகையான நோய்கள் வந்து அதாவது நோய்கள் வந்து நீங்கப்படுகிறது அப்படின்னு கரெக்டா புள்ளி வரமே சொல்லுது. அதான் உண்மை. சார் அது என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே A to Z உங்களுக்கு கம்மிங் சண்டே உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயிலும் நம்ம வந்து லீடர்ஸும் சரி நாங்களும் சரி உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். விருப்பம் உள்ளவங்க தாராளம் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்லா அனலைஸ் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா இணைஞ்சுக்கோங்க. நாங்க சப்போர்ட் பண்ணதுக்கு ரெடியா இருக்கிறேன். சரிங்களா? நன்றி நண்பர்களே.